ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 22,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 6:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 8,164 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,189 டோக்கன்களும் மீதம் இருந்தது. நேற்று ஜூலை 31ஆம் தேதி இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 13,000 டோக்கன்ஸும் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்ஸ் SSD டோக்கன்ஸ் நேற்று இரவு 10 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நள்ளிரவு 2 மணிக்குமே 800 டோக்கன்கள் வரைக்கும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கடந்த 4 நாட்களாகவே மாலை 4 மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று தனியாக எந்த கியூவும் இருக்காது. இந்த இலவச டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தனித்தனியாக தான் டோக்கன் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக நாம கியூவில் நின்று அவங்களுக்கு டோக்கன் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அங்கே வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ நம்முடைய டோக்கன் ஸ்லிப்லையும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே எல்லாருமே கியூவில் அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று டோக்கன் தனித்தனியாக தான் வாங்க முடியும். SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே இலவச தரிசன டோக்கன் என்பதனால இந்த 2 டோக்கன்களுமே ஒரே கேட்டகரி ஆஃப் டோக்கனாக தான் TTD பார்க்குறாங்க. அதனால் இந்த 2 டோக்கனில் நீங்கள் எந்த ஒரு டோக்கன் வாங்கினாலும் அந்த டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் மறுபடியும் ஏதாவது ஒரு SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். சிலர் SSD டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஒரே நாளில் வாங்க முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி நாம் வாங்க முடியாது. 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் அதற்கடுத்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது இந்த 2 டோக்கனில் ஒரு டோக்கன் நாம் வாங்க முடியும். SSD டோக்கன் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நம்ம நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பதே கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கு. அந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுக்கும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுக்கும் திருமலையில் ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் தான். ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். 2 இலவச தரிசன டோக்கன் வாங்கக்கூடியவர்களுக்குமே இதே ஒரு கியூ தான் இருக்கும். இந்த கியூ மூலமாக தான் 2 இலவச டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுமே திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போவோம். திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரோம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டிக்கெட்டும் இல்லை, டோக்கனும் இல்லைனாலும் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போய் திருமலைக்கு போகலாம். திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தின் பெயர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இது எஸ்வி மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதாக இருந்தாலும் ATGH சர்க்கிளுக்கு போகிறதாக இருந்தாலும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம இந்த இடங்களுக்கு போகலாம். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 2 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 10 முதல் 16 மணி நேரம் ஆகலாம். SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும், டோக்கன் வாங்கியோ அல்லது டோக்கன் வாங்காமலோ அல்லது டிக்கெட் மூலமாகவோ நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்தந்த தரிசன கியூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்ம பொருட்களை டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணும்போது அங்கே வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்முடைய பொருட்களை நாம் திரும்ப வாங்கிக்கலாம். பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் பொருட்களை ரிட்டர்ன் வாங்குறதுக்காக போகணும். அதே போல் SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களுக்கு கியூவில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை கொடுத்து நீங்கள் லட்டு கவுண்டரில் இலவச லட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்தவித தரிசனமும் பார்க்கலை, டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் எடுக்கலை, ஆனால் உங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்பட்டால் லட்டு கவுண்டருக்கு உள்ளே போன பிறகு ஆதார் கார்டை வைத்து நமக்கு லட்டு கொடுப்பாங்க. அதற்குன்னு தனி கவுண்டர் இருக்கும், போர்டும் வச்சுருப்பாங்க. அந்த கியூவில் நம்ம ஜாயின் பண்ணி நம்முடைய ஆதார் கார்டை கொடுத்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. அதற்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டுகள், மொத்தம் 100 ரூபாய் கொடுத்து அந்த லட்டு நம்ம வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதிக்கு நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு TTD ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் தினமுமே காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுப்பாங்க. ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால்தான் TTD ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் TTD ரூம் கொடுப்பது கிடையாது. ரூம் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று அந்த ரூம் வாங்கிக்கலாம். 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கேற்றாற் போல 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து கியூவில் நின்று இந்த ரூம் எடுத்துக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே ரூமினுடைய சைஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் அந்த அலாட் ஆகக்கூடிய ரூமில் தங்கிக்கலாம். ரூம் நமக்கு 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. தனி ஒரு நபராக போகக்கூடியவங்க உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கலனாலுமே கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. இதே போல் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்திலே 4 இடங்களில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. அந்த ஹாலினுடைய பேர் PAC 1, 2, 3 மற்றும் PAC 5. திருமலை மற்றும் திருப்பதியில் போய் நம்ம நேரடியாக ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதைகளில் எந்த நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போகிறதாக இருந்தாலும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா 2 காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டோக்கன்ஸ் திருமலையில் ஆஃப்லைனில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ட்ரையல் பேசிஸில் காலையில் தரிசன டிக்கெட் வாங்கினால் மாலையிலேயே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 10 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்கப்படும் என்று ஆல்ரெடி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரியே இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மதியம் 11:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் இந்த டிக்கெட்ஸ் 162 டிக்கெட்ஸ் மீதம் இருந்தது. இந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட்டு ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகக்கூடிய எல்இடி போர்ட்லேயே இந்த டிக்கெட்டிற்கான தரிசன தேதியும் நேரமும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தரிசன டிக்கெட் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 வழியாக பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட்டுகள் தினமுமே திருமலையில் 800 டிக்கெட்டுகள் இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணக்கூடிய இடத்தினுடைய பேர் திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு அதே நாள் மாலை 4:30 மணிக்கான தரிசன டிக்கெட் கொடுக்கப்படும். ஸோ ஒரே நாள்லேயே நம்ம காலையில் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு ஈவினிங் தரிசனம் பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்துடலாம். இந்த ஆஃப்லைன் தரிசன டிக்கெட்டுகள் 2 இடங்களில் கொடுக்குறாங்க. திருமலையில் அன்னமய பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்லையும் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் கொடுக்குறாங்க. திருமலையில் தினமும் 800 டிக்கெட்ஸும் திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 டிக்கெட்ஸும் தினமுமே கொடுப்பாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்குவதாக இருந்தால் டிக்கெட் வாங்கக்கூடிய நாள் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்திருக்கணும். ஃப்ளைட்டில் வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதனுடைய ப்ரூஃபுக்காக நம்முடைய ஆதார் கார்டு காப்பியோடு சேர்த்து போர்டிங் பாஸும் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் வாங்கினால் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் சுமார் 10 அடி தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நேற்று ஜூலை 31ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 66,149. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,429. உண்டியல் காணிக்கை 4.66 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 26 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனத்திற்காக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 2 முதல் 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.